இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஓரெழுத்து சொல்லின் பொருளை அறிதல் பற்றிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 30 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? கா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், சோலை, காவல், தோட்டம். கா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் சோலை, காவல் மற்றும் தோட்டம். இனி இரண்டாவது கேள்வி, வி என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? வி என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், மலர், பூ, மகரந்தம், அழிவு. வி என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் மலர், பூ, மகரந்தம் மற்றும் அழிவு. இனி மூன்றாவது கேள்வி, ஈ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஈ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், பறக்கும் பூச்சி. பறக்கும் பூச்சி மற்றும் கொடுத்தல். ஈ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் பறக்கும் பூச்சி மற்றும் கொடுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? சோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், மதில், அரண். சோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் அரண், மதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஏ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் ஆன்சர், அம்பு, வியப்பு. ஏ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் அம்பு மற்றும் வியப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். மா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் ஆன்சர், செல்வம், விலங்கு, மாமரம். செல்வம், விலங்கு, மாமரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், பசு. ஆ என்பதற்கு பசு என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? பா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், பண், பாடல், அழகு. பண், பாடல், அழகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? தூ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், தூய்மை. ஆன்சர், தூய்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சா என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள். சா என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் ஆன்சர், மரணம், சோறுதல். அதாவது சா என்றால் சாதல் என்று பொருள், அதாவது மரணம். இன்னொரு பொருள் சோறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள். ஐ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் ஆன்சர், தலைவன், அழகு, வியப்பு. தலைவன், அழகு, வியப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். மீ என்பதன் பொருள் ஆன்சர், மேலே, ஆகாயம், மேன்மை, உயர்வு. மேலே, ஆகாயம், மேன்மை, உயர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? சே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், எருது, சிவப்பு. ஆன்சர், எருது, சிவப்பு. சே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் எருது, சிவப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? கோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், அரசன், தலைவன். கோ என்றால் அரசன், தலைவன் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். நே என்பதன் பொருள் ஆன்சர், அன்பு, நேயம். ஆன்சர், அன்பு, நேயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன?
ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள். ஆன்சர் இறைச்சி, உணவு, தசை. இறைச்சி, உணவு, தசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? மூ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மூப்பு, மூன்று. ஆன்சர் மூப்பு, மூன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். மே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். மே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். ஆன்சர் அன்பு, மேன்மை, மேல். அன்பு, மேன்மை, மேல். நெக்ஸ்ட் கொஸ்டின். தே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? தே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் தெய்வம். ஆன்சர் தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? பே என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். ஆன்சர் மேகம், நுரை, அச்சம். மூன்று பொருள் இருக்குது. மேகம், நுரை, அச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பை என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? பை என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பசுமை, கைப்பை. ஆன்சர் பசுமை, கைப்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? நா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நாக்கு, தீயின் சுவாலை. ஆன்சர் நாக்கு, தீயின் சுவாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? நோ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நோய், வருத்தம். நோ என்பதற்கு நோய், வருத்தம் என்று பொருள். நெக்ஸ்ட்டு. கூ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? கூ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பூமி, கூவுதல். ஆன்சர் பூமி, கூவுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வை என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? வை என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வைத்தல், கூர்மை, வைக்கோல். வைத்தல், கூர்மை, வைக்கோல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வௌ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? வௌ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கவ்வுதல் அல்லது கவர்தல் என்று பொருள். வௌ என்றால் கவர் என்று பொருள், அதாவது கவ்வுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சி என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? சி என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வெறுப்பு சொல், இகழ்ச்சி. சி என்றால் வெறுப்பு சொல், இகழ்ச்சி என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நோ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நோ என்றால் துன்பம், வருத்தம் என்று பொருள். இதில் நோ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் துன்பம், வலி. நோ என்பதற்கு துன்பம், வலி என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். யா என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? யா என்பதன் பொருள். ஆன்சர் ஒரு வகை மரம். யா என்பது ஒரு வகை மரம், அதாவது பாலையின் நிலத்தில் விளையக்கூடிய ஒரு மரத்திற்கு பேர் யா என்று பொருள். யா என்பது ஒரு வகை மரம். அணைக்கட்டு, யாத்தல், அப்படி மூன்று பொருள் இருக்கும். ஒரு வகை மரம், அணைக்கட்டு, யாத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். த என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? த என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பிரம்மன். ஆன்சர் பிரம்மன். அவ்வளோதான். நம்ம 30 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.